Hello crypto partners, welcome to Crypto Tamil Assistance YouTube channel. இந்த hamster company ல இந்த அப்டேட் வந்திருக்குது. cheetah HK score beta HK score beta ரைட். கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு தெரியும் சிபில் டிடெக்ஷன் சொல்லப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு இருந்தாங்க. அந்த கலரில் எங்களுக்கு வந்து ஹாம்ஸ்டர் சிக்னல் வந்து இருந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருந்தால் இந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கும், போன கிழமை வந்துருந்தது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி உங்களுக்கு வந்து இருந்தால் நீங்கள் இந்த ஹாம்ஸ்டர் கேம்லேருந்து தள்ளி வைக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஏர் ட்ரிப் கிடைக்காது. நீங்கள் எதில் போய் செக் பண்ணி பார்க்கணும், அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைல் நேமுக்கு பக்கத்தில் அதில் போய்ட்டு சிஓல் கொடுத்தீங்களா இருந்தால் கீழே வந்து பாருங்கள் சீட்டிங் இஸ் பேடுன்னு இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில். இது கலரில் சீட்டிங் இஸ் பேடுன்னு சொல்லி உங்களுக்கு இதில் பெரிய ஒரு லோகோட வரும் வந்ததாக இருந்தால் உங்களுக்கு ஏர் ட்ரிப் கிடைக்காதுன்ற அர்த்தம். ஸோ நீங்கள் வித்ட்ரோ லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாலோ கொடுக்காட்டியோ நீங்கள் ஒரு மொபைலில் ஒரு அக்கௌண்ட்டில் நிறைய பொட்ஸுகள் யூஸ் பண்ணியிருக்கலாம், வேறு மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படியானவர்களுக்கு இது பேன் பண்ணியிருக்கலாம் அவங்களுடைய அக்கௌண்ட். அதோட வித்ரோவல் ஏர் ட்ராப் ஆப்ஷனுக்குள்ள வந்து வித்ரோ சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரங்களில் நீங்கள் சப்மிட் பண்ணது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணி க்ரீன் டிக் விழுந்திருந்தால் உங்களோட ஓகே உங்களுக்கு பைனான்ஸ் ரிசீவ் ஆகும்னு அர்த்தம். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் போயிருக்கும், சில நேரத்தில் அந்த க்ரீன் டிக் இல்லாமல் போயிருந்தால் நீங்கள் திருப்பியும் ஒரு கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு இல்லாமல் போயிருக்கு, டீஆக்டிவேட் ஆகிருக்குது. திருப்பி செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய இது ஆக்டிவேட்டில் இருக்காங்க, உங்களுடைய வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஆக்டிவேட் இருக்கான்னு 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த 20ஆம் தேதி ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறாங்க, அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ண முடியாது. அடுத்தது இந்த ஸ்பெல் வாலெட்லேருந்து அப்டேட் வந்தது. ஸ்பெல் வாலெட் புதுசாக அவங்களுடைய மைனிங் ப்ராசஸை வித்தியாசமாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னீங்களா இருந்தால் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு எங்களுக்கு ஓட்டோ கிளைம் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் வந்துருக்குது. இதில் வந்து அந்த அதில் அந்த 24 ஹவர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு ஆப்ஷனுக்கு வரும். அதில் ஓட்டோ கிளைம் ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வந்து நாங்கள் கிளைம் பண்ணால் காணும், எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிளைம் ஆகிருக்கும். அதோட பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கீழே 6 மணி நேரத்துக்கு நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம். இதை பூஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் இந்த பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதில் 0. அந்த 24ன்றது 2.2ன்றது அப்புறம் 7.2 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். மேலே கொஞ்சமாக அட் ஆகி எங்களுடைய மெயின் பேலன்ஸோடு அட் ஆகின்னு இருக்கும் இந்த ஓட்டோ கிளைம் ப்ராசஸ். ஸோ இதை மறக்காமல் இதை பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து ஸ்பெல் வாலெட் கொம்போ இருக்குது தானே, ஒவ்வொரு நாள் ஷேர் பண்ணுவோம். அந்த குவெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். இது முதலாவது இருக்கிறது டேஷ்போர்ட், அதில் 2வது குவெஸ்ட் ஆப்ஷனில் மேலே டெய்லி பசல்ன்றதுலாம் நாங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்குது. முதல்ல இன்டர்ஃபேஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது, இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிருக்கிறாங்க. ஸோ நான் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஷேர் பண்ணுவேன், அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த பசல்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஓட்டோ கிளைம் பண்ண மறந்துடலாம். பூஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவர்கள் பூஸ்ட் பண்ணியும் கொள்ளலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்கள் அதை விட்டுடலாம். அதோட இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குது. அதில் இன்வைட் பண்ண முடிஞ்சால் இன்வைட் பண்ண விருப்பமாக இருந்தால் இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சில நேரங்களில் பாயிண்ட்ஸ்கள் வரும். இன்விடேஷன்ஸ் மூலமாக ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ்கள் அட் ஆகும், கிளைம் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்கும். ஸோ பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வித்ரோவில் ஆப்ஷன் தெரியல, பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஏர் ட்ராப் 2044-49 சொல்லப்படுற அப்டேட் ஒன்று கொடுத்துருக்க லிங்க் ஒன்று ஷேர் பண்ணி அதை கிளிக் பண்ணி உடனே இப்படி ஷேர்னு சொல்லி அதில் வரும். லொகின் அண்ட் எண்ட் ஏர் ட்ராப் 2049 ரிவார்ட்ஸ்னு சொல்லி ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு போனீங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண உடனே எப்படி கேட்கும், அதில் போய்ட்டு ஒர்க் பண்ணிக்கொள்ளும். நாங்கள் யூஎக்ஸ் லிங்க்னு சொல்லப்படுற ஏர் ட்ராப் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கோம், செக்இன் பண்ணிக்கொண்டிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நாங்கள் இன்வைட்னு சொல்லப்படுற டோக்கன் பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஏர் ட்ராப்னு சொல்லப்படுற டோக்கன் தரப்படுறாங்க, அதை கிளிக் பண்ணி வாங்க. வந்த உடனே உங்களுக்கு இப்படி தான் அந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். வாலெட் கனெக்ட் பண்ண நேரம் டெலிகிராமை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. டெலிகிராம் அடுத்தது வேறு வாலெட், எனக்கு ஒரு வாலெட் அட்ரஸ் காட்டுது. அதே மாதிரி உங்களுக்கு கனெக்ட் வாலெட்னு சொல்லி கேட்கும். அதில் போய்ட்டு கனெக்ட் பண்ணுற நேரத்தில் டெலிகிராமை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் நம்மளுக்கு கேட்பாங்க, அதில் டெலிகிராமை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட 2-3 டாஸ்க்கள் பண்ண வேண்டி இருக்கும். அந்த டாஸ்க்களை பண்ணி போட்டு Gate.io எக்ஸ்சேஞ்சிலேருந்து அட்ரஸை கொடுக்க வேண்டி இருக்கும். Gate.io எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்கள் அட்ரஸையும் யூஐடியும் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த டாஸ்க்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண டாஸ்க்கு 2 டாஸ்க்கள் 3 டாஸ்க்களும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது இந்த ஏர் ட்ராப் 2049 சொல்கிற அந்த சேனல் லிங்க் பண்ண ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு வெரிஃபைன்னு கொடுத்தீங்களா அது வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ அப்படி இந்த 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி போட 4வது டாஸ்க்கில் Gate.io இந்த 3 டைம் நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா தான் வெரிஃபை ஆயிரும். Gate.ioட யூஐடி, Gate.io எக்ஸ்சேஞ்சோட யூஐடியும் அதோட உங்களுடைய யூஎக்ஸ் லிங்க் அட்ரஸ், யூஎஸ் லிங்க்னு சொல்லப்படுற கோயினோட லிஸ்ட்டான கோயின் ஒன்று இருக்குது. நாங்கள் வித்ரோல் எடுத்துருந்தோம், போன மாதம்லாம் நாங்கள் வித்ரோல் எடுத்துருந்தோம். யூஎக்ஸ் லிங்க் இன்வைட் டோக்கன்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அட்ரஸையும் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கில் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வெரிஃபை கொடுத்துக்கொள்ளுங்க. 10 பாயிண்ட்ஸ்கள் உங்களுக்கு அவைலபிளில் உங்களுக்கு தருவாங்க. அப்படி இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டாஸ்க்கள் பாயிண்ட்ஸ்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணி போட்டு கீழே வந்து Gate.ioட யூஐடி, Gate.io எக்ஸ்சேஞ்சோட யூஐடி வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கணும். கேவைசி வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அதோட கீழே டிபாசிட் அட்ரஸ் 2மே சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஹவு டு ஃபைண்ட் எக்ஸ்சேஞ்ச் யூஐடின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்களா எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம், எப்படி நீங்கள் காப்பி பண்ணலாம்னு சொல்லி சொல்கிற ஒரு இதாக மாதிரி தந்திருப்பாங்க. ஒரு இது ஒன்று தந்திருப்பாங்க, ஒரு டெமோ ஒன்று தந்திருப்பாங்க.
கேட் வந்துடுங்க. கேட் வந்துட்டு மேலே இருக்கிற ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற வெரிஃபைடுன்னு இருக்குது தானே, அதில் இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது, இந்த எரோ மார்க், அந்த எரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு யூஐடியை காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த யூஐடியை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. அதோட அசெட் ஆப்ஷனுக்குள்ள வந்து டிபாசிட்னு சொல்கிற இதுக்குள்ளே வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் யூஎக்ஸ் லிங்க். ஒன் செயின் டிபாசிட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணணும் யூஎக்ஸ் லிங்க்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணணும். அந்த டோக்கனுடைய அட்ரஸ் எடுத்துக்கொள்றதுக்காக யூஎக்ஸ் லிங்க் சர்ச் பண்ணோடனே அதில் வந்துடும் யூஎக்ஸ் லிங்க்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி ஒரு 29-30 செகண்ட் லோட் ஆகி தான் அந்த அட்ரஸ் வரும். நெட்வொர்க் ஆர்பிட்ரேரியம் 1 நெட்வொர்க் தான் அதனுடைய பிளாக் செயின் நெட்வொர்க். ஸோ அதில் வந்த பிறகு கொஞ்சம் டைமுக்கு பிறகு அது அப்படியே லோட் ஆகி உங்களுக்குரிய கியூஆர் கோடும் அதோட உங்களுடைய அட்ரஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி போட்டு நீங்கள் அதை உங்களுடைய அந்த ஏர் ட்ராப்பில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கியூஆர் கோட் காப்பி பண்ணுற அந்த ப்ரோசஸில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண முடியலை. ஸோ அதுக்கு பிறகு போயிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். Gate.ioட யூஐடியையும் இதை நீங்கள் காப்பி பண்ணி இதை கொண்டு வந்து அதில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. பேஸ்ட் பண்ணி போட்டு அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி போட்டு நீங்கள் உங்களோட ப்ரோசஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு 48 மணி நேரத்தில் அது வெரிஃபிகேஷன் உங்களுடைய இதெல்லாம் வெரிஃபை ஆகி உங்களுக்குரிய ஏர்ட்ராப்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட 2-3 நாளில் அவங்களுடைய லிஸ்டிங்கும் நடக்க போகுது. அவங்களுடைய இந்த ஏர்ட்ராப்னு சொல்லப்படுற டோக்கனோட லிஸ்டிங்கும் நடக்க போகுது. சில இதுகள் ரெக்கார்ட் பண்ணலாம் போயிட்டு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணலாம் போயிட்டு இட்ஸ் ஓகே. இதில் வந்தாச்சு. இதில் வந்து பாருங்கள், இதான் அந்த ஏர்ட்ராப் பேஜ். ஏர்ட்ராப் பேஜில் எனக்கு 30 டோக்கன்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. 30 ஏர்ட்ராப்னு சொல்லப்படுற டோக்கன் ஒன்று ரிசீவ் ஆகி அதில் காட்டி கொண்டு இருக்குது. அதோட மில்ல டாஸ்க் இன்விடேஷன் ஸ்டேக்கிங்னு சொல்லலாம் நிறைய அப்டேட்கள் இருக்குது. ஸ்டேக்கிங் நாங்கள் பண்ண தேவை. ஸ்டேக்கிங் பண்ண மாதிரி நாங்கள் டிபாசிட் பண்ணி ஆகணும். அதனால் இந்த ஸ்டேக்கிங் பண்ணுறது மஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறேன்னு சொல்கிற அந்த ப்ரோசஸை விட்டு போட்டு டாஸ்க் இன்விடேஷன், இந்த டாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்து நாங்கள் இந்த 4 டாஸ்க்கையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த 4 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ஒரு 30-40 ஏர்ட்ராப்ஸ் வரும். அதோட புது ஜூசர்ஸ் பழைய ஜூசர்ஸ்ன்னு சொல்லலாம் இருக்குது. நீங்கள் Gate.ioட புதுசாக ஒரு ஜூஸராக இருந்தால் இன்றைக்கு தான் இதில் இவங்களோட லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி வாரீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டோக்கன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். நார்மல் ஜூஸஸ் கிடைக்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் டோக்கன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். முதல்ல அந்த இதில் எல்லாமே காட்டியிருந்தாங்க. அந்த இதில் அதோட பாருங்கள், ஏர்ட்ராப் டோக்கன் எப்போ லிஸ்ட் ஆகுது, 20ஆம் தேதி, நாளைக்கு 2 நாளில் லிஸ்ட் ஆயிரும். அந்த நேரம் லிஸ்ட் ஆகிற நேரத்தில் எங்களுக்கு அதை நாங்கள் சேல் பண்ணக்கூடியதாக இருக்கும். எங்களோட லிஸ்ட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு டிஜி நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய இந்த அட்ரஸுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணி அட்ரஸுக்கு வந்துட்டுனா நாங்கள் அதை உடனே நாங்கள் சேல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதான் ப்ரோசஸ், இதான் கைட். பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீயாக வர்றது விட்டுற வேணாம். Gate.io இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே புதுசாக க்ரியேட் பண்ணி அதை இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே பாய். தேங்க்யூ.